அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தைகளோட எடை மற்றும் உயரம் அவங்க வயதிற்கு ஏற்றாற் போல் சரியான அளவில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட். உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் குழந்தையோட எடை மற்றும் உயரத்தை பதிவு செஞ்சு அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியாக இருக்கா, அவங்க அந்த வயதுக்கேற்ற எடை மற்றும் உயரத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களோட குழந்தையோட தற்போதைய இடை மற்றும் உயரம் உங்களுக்கு தெரியணும். உங்களோட குழந்தையோட இடை அப்புறம் உயரம் உங்களுக்கு தெரில, இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களை பக்கத்தில் இருக்க பிஹெச்சி கூட்டி போய் அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஹைட் வெயிட் அவங்க பார்த்து கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி, அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கூட்டி போய் கூட நீங்கள் குழந்தையோட எடை அப்புறம் உயரத்தை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்கேனாலும் சரி நீங்கள் கூட்டு போனீங்கன்னா அவங்க ஹைட் பார்க்குறதுக்குன்னு மிஷின் வச்சுருப்பாங்க, தென் வெயிட் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. நீங்கள் கூட்டு போய் உங்கள் குழந்தையோட இடை மற்றும் உயரத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் உங்கள் குழந்தைகளுக்கு இடை மற்றும் உயரம் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஹைட் வெயிட் சரியான அளவில் இருக்கணும். இந்த வயசுக்கு இவ்வளோ ஹைட் இவ்வளோ வெயிட் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்த அந்த அளவில் உங்கள் குழந்தைக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தை சரியான வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்கள் குழந்தையோட மித்த எல்லா வளர்ச்சியும் சரியாக இருக்கான்னு நீங்கள் தெரியணுனாலே அதுக்கு அடிப்படை இந்த ஹைட்டும் வெயிட்டும் தான். இந்த ஹைட் வெயிட் கரெக்டாக இருந்தாலே உங்களோட வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, எல்லா வளர்ச்சியும் சரியான முறையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட் அண்ட் வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு இதில் குறித்து வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் ஃபோனில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல், லேப்டாப் எதுனாலும் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர்ஷன் கால்குலேட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நம்ம சர்ச் கொடுத்துருக்கோம் வைங்களேன். சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் ட்ராக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹவு டு யூஸ் போர்ஷன் கால்குலேட்டர்னு இருக்கும். இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். டச் பண்ண உடனே உங்களுக்கு அதோட வெப்சைட்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ நம்மளுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன வெப்சைட் இப்படி தான் இருக்கும். அதில் போர்ஷன் கால்குலேட்டர்னு இருக்கும். அது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு அதில் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஹவு டு யூஸ் போர்ஷன் கால்குலேட்டர்னு இருக்கும். அதாவது அதை எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெண்டர், குழந்தையோட ஜெண்டர் ஆனா பெண் குழந்தையான்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து அவங்க பிறந்த தேதி, வருஷம், மாதம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹைட்டை சென்டிமீட்டரில் கொடுக்க வேண்டியிருக்கும், வெயிட்டை கிலோகிராமில் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட நிலை என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் ஜெண்டர், நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெண் குழந்தை எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் ஜெண்டர் பெண் அப்படின்னா கேர்ள் கொடுத்துட்றேன். இப்போ குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் நம்ம கொடுக்கலாம். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணியும் அதை மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த கீழேயே இப்போ 2024 டச் பண்ணோன்னே உங்களுக்கு அது வரிசையாக இயர் வரும். நான் 2023 பிறந்த குழந்தைன்னு கொடுக்குறேன். மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ பிறந்த குழந்தை மாதிரி இருக்கணுங்கிறக்கா ஒரு டிசம்பர் கொடுத்துக்கிறேனே. கொடுத்துட்டு நம்ம வயசு தேதி நம்ம என்ன நாள் கொடுத்துக்கலாம், 25னே கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா இப்படி பதிவாயிரும். 12வது மாதம் 26ஆம் தேதி 2023 குழந்தை பிறந்தாங்க. இது நம்ம நீங்கள் உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டச் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து அவங்க ஹைட்டு கேட்குறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் டாட்டை நீங்கள் டச் பண்ணி இப்படியே ஸ்லைட் பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஹைட்டு நம்ம கொடுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா வேல்யூஸ் மாறுது பார்த்திங்களா, இது அவங்க ஹைட் வரும். சென்டிமீட்டரில் கொடுக்கணும். ஸோ சென்டிமீட்டரில் கொடுக்கறதுக்கு நான் இப்போ இந்த குழந்தையோட ஹைட் ஒரு 54.7ன்னு இருக்கட்டும். இப்போ வெயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கணும். அந்த வயசு குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4.8ன்னு நான் கொடுக்குறேன். இப்படியே கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டான வேல்யூ என்ட்ரு பண்ணோன்னே ரிசல்ட்டுக்குள்ளே போயிருங்க. ரிசல்ட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்களா, இது தாங்க அது. இப்போ இதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா. கேர்ள் பேபி, டேட் ஆஃப் பர்த், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு வந்துடும். அப்புறம் 3 காலமாக பிரியுது. ஸ்டண்டிங் அப்படிங்கிறது ஒன்று பிரியுது, வேஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்டர் வெயிட்னு இருக்குது. இதில் ஸ்டண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட வயசுக்கேற்ற உயரம் இருக்காங்களான்னு சொல்கிறது. அண்டர் வெயிட்னா வயசுக்கேற்ற எடை இருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ வேஸ்டிங்னா அவங்க உயரத்துக்கு ஏற்ற எடை அந்த குழந்தைக்கு இருக்கான்னு சொல்லுது. 3 கேட்டகரியாக பிரிக்காங்க. இப்போ நான் கொடுத்த வேல்யூக்கு அந்த குழந்தை அண்டர் வெயிட் நார்மல்னு இருக்குது, வேஸ்டிங்கும் நார்மல்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் வெயிட்னா அந்த குழந்தை வயசுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்க, அதனால தான் அது நார்மல் இருக்குது. அதுவே வேஸ்டிங்காக உயரத்துக்கு ஏற்ற வெயிட்டும் இருக்காங்க, நார்மல்னு இருக்குது. பட் ஸ்டண்டிங் பாருங்கள், மாடரேட்லி ஸ்டண்டர்ட்னு இருக்குது. அதாவது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன சொல்லுதுன்னா அவங்க நார்மலோட கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை உயரம் நார்மலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு இதில் காமிக்குது. இதே இது இப்போ ரெட்டில் வர்ற மாதிரி வேல்யூஸ் வந்ததுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலோட கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இல்லை ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உணவில் தான் மாற்றம் கொண்டுட்டு வரனாலும் அவங்க என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நான் தனி வீடியோவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தா குழந்த வந்து கரெக்டான ஹைட் வெயிட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு 2 விஷயம் நார்மலில் இருக்குது நான் கொடுத்த வேல்யூக்கு. இது வந்து ரெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 3மே க்ரீனில் வந்தால் தான் உங்கள் குழந்த வந்து எல்லா வளர்ச்சியும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைல்லையே வந்து உங்கள் குழந்தையோட ஹைட் வெயிட்டை மாதம் மாதம் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் குழந்த வந்து வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.